Hello guys, welcome back to our channel with a great energy. இன்னைக்கு நம்ம சியோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம பிரிண்ட் ஆஃப் பண்ணலாம், எப்படி ஸ்கேனஃபை யூஸ் பண்ணுறது அண்ட் பேக் டு த ஸ்க்ரீன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் இப்போ என்னோடய விஎஸ் கோடை வந்துட்டேன். ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை சி எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணியும் வச்சுட்டேன். அண்ட் விஎஸ் கோட் எல்லாருக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதோட எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இஃப் யாருக்காவது தெரிலன்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு சிம்பிளாக விஎஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐடிஇ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸையும் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் தான் நம்மளும் சி ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு சி ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் எப்பயுமே ஒரு ஹெடர் ஃபைல் கூட தான் ஆரம்பிக்கணும். ஸோ #clud include stdio.h. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னடா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் பண்ணுற ஹேஷ்டேக் மாதிரியே இருக்குன்னு பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவோம், அந்த ஹேஷ்டேக் கிளிக் பண்ணால் அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ண எல்லா போஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இன்க்ளூடுங்கிறது ஒரு ப்ரீ ப்ராசஸர். இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவோட வேலையே ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைலரோட ப்ரீ ப்ராசஸருக்கு இந்த stdio.hங்கிற ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணிக்கோங்கிறது சொல்கிறது தான். சரி, இப்போ அது ஓகே. என்ன இது stdio.h என்னமோ எழுதிச்சிக்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹெடர் ஃபைல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைப்ரரி வச்சுக்கோங்க. லைப்ரரியில் எக்கச்சக்கமான புக் இருக்கும். லைக் ஸ்டோரி புக்ஸ் இருக்கும், கிட்ஸ்க்கான புக்ஸ் இருக்கும், நாவல்ஸ் இருக்கும், கைட்ஸ் இருக்கும், அண்ட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது எல்லாத்துக்குமே ஒரு தனி ரேக் இருக்கும். ஸோ ஸ்டோரி புக்ஸ் இருக்குன்னா அந்த ரேக் போகணும், இந்த புக்ஸ் இருக்கணும்னா இந்த ரேக் போகணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ரேக் பிரித்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சி ப்ரோக்ராம்லேயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஹெடர் ஃபைலோட நேம் தேவை. ஸோ சிம்பிளாக லைப்ரரியில் இருக்கிற ரேக்ஸ் தான் ஹெடர் ஃபைல், அண்ட் அந்த ஒவ்வொரு ரேக்ஸ்குள்ளே இருக்கிற புக்ஸ் தான் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்கில் stdio.h studio.hன்னு சொல்லுவோம். அது ஒன்றும் ஃபோட்டோ ஸ்டூடியோ இல்லை, லைக் studio.hன்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்.h. அதை தான் நம்ம stdioன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஸோ ஹெடர் ஃபைல்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். வாய்ட் மெயின். இந்த மெயின் ஃபங்க்ஷன் சியில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா, என்ன தான் நம்ம ஒரு பெரிய சொகுசு காரை வாங்கியிருந்தாலும் நமக்கு ட்ரைவ் பண்ண தெரிலனா டிரைவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சேம் சுச்சுவேஷன் தான் இங்கேயும். என்ன தான் நம்ம பெருசாக லாஜிக்கோட எல்லாத்தையுமே கரெக்டாக இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் சி ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது. ஏன்னா எப்பயுமே சி ப்ரோக்ராம் கம்பைல் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதே இந்த டிரைவர் ஃபங்க்ஷன் தான், அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் சி ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை. அண்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே கர்லி பிரேசஸ் போட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் அதுக்கு கீழே நம்ம டைப் பண்ண போகிற கோட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கூட தான் இருக்குங்கிறத டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு கர்லி பிரேசஸ் அவசியமாக நம்ம போடணும். ஸோ ஹெடர் ஃபைல் போட்டாச்சு, மெயின் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு, கீழே கர்லி பிரேசஸும் திறந்தாச்சு. அஸ் அ ஸ்டார்ட் அப்போ பேசிக் ப்ரோக்ராமாக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். printf டபுள் கோட்ஸ் அண்ட் நார்மலாக எல்லாருமே ஹலோ வேர்ல்டு இல்லை ஹலோ சீன் பிரிண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம வித்தியாசமாக எடுத்தோடனே சியை பாட்டு பாட வைக்க போகிறோம். டன் 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 டானா டன் 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 டானா கிளியா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ printf ஃபங்க்ஷன், இந்த printf ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணாலுமே அது அவுட்புட் ஸ்க்ரீனில் யூசருக்கு தெரியும். ஸோ நம்ம யூசருக்கு என்ன சொல்ல வரோங்கிறத இந்த printf ஃபங்க்ஷன் மூலமாக இந்த ப்ரோக்ராமில் நம்ம எழுதலாம். இப்போ இந்த printf ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு லைன் டைப் பண்ணியிருக்கேன். இந்த லைன் அஃப்கோர்ஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸ், அப்போது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே தான் எழுதணும். அண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட், ஹெடர் ஃபைல் எழுதுனேன் அப்போ நான் செமிகாலன் யூஸ் பண்ணல, வாய்ட் மெயின் எழுதுனேன் அப்போ நான் செமிகாலன் யூஸ் பண்ணல. ஆனால் வாய்ட் மெயினோட பாடிக்குள்ளே நான் printf ஃபங்க்ஷன் எழுதினோடனே ஏன் செமிகாலன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ டெர்மினேட்டர். சிம்பிளாக செமிகாலன்னா லைன் டெர்மினேட்டர்னு சொல்லுவோம். நம்ம எஸ்ஸே எழுதுகிறோம் இல்லை ஸ்டோரி எழுதுகிறோன்னா எப்பயுமே ஒரு பேரா முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் அடுத்த பேரா ஆரம்பிப்போம். ஸோ அந்த கதை அதோட முடிஞ்சுது. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த 6th லைனில் நான் printf ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஒரு லைன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த printf ஃபங்க்ஷன் இந்த லைனை பிரிண்ட் பண்ணும். இது பிரிண்ட் பண்ணணும், இந்த வேலை முடிஞ்சு.
அதோடு அது நிற்கணுங்கிறதுக்காக தான் லைன் டெர்மினேட்டராக இங்கே செமிகாலன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், பார்த்தீங்களா, உங்கள் சீனியர்ஸ்லாம் எடுத்தோடனே சியை ஹலோ வெல் தான் சொல்ல வைப்பாங்க. ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோடனே சியை பாட்டு பாட வச்சுருக்கோம். டன் டெனா டன் 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 டானா டன் டெனா டன் 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 டானா கிளி கிளியா. ஸோ வெல் டன் கைஸ், உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. பட் நம்ம இப்போது பிரிண்டர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறேன். இந்த ஏ வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு திரும்ப நம்ம பிரிண்டர் ஃபங்க்ஷன் தான் எழுதி ஆகணும். பிரிண்டர் ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லு தம்பி. இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்கேன்எஃப் %d, ampersand a. என்னடா ஏதோ ஸ்கேன்எஃப் போட்ட டபுள் கோட்ஸ்குள்ளே %dன்னு போட்டு வச்சுருக்க, அப்புறம் வெள்ளை கமா போட்டு ஆம்பர்சன் ஏ என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன தம்பி என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏவோட வேல்யூ இதுதான் நம்மளால் டைப் பண்ண முடியும் பிரிண்ட்எஃப்பில். ஆனால் வேல்யூ என்ன, அந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் தானே டைப் பண்ண முடியும். அது யூஸருக்கு தான் தெரியும். அவர் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வேல்யூ என்னன்னு நமக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்ச இடத்துல வேரியபிள் ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு ஒவ்வொரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இருக்குது. இப்போ இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை %i %t ரெண்டு யூஸ் பண்ணலாம். இதே ஸ்ட்ரிங்குனா %s, ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணால் %c அண்ட் ஃப்ளோட்டுனா %f. இதெல்லாம் தான் சில பேசிக் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ஸ். இதை விட நிறையாவும் கீழே இருக்குது. பட் நமக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 4 தான். ஸோ இந்த மேட்ரு ஓவர். நெக்ஸ்ட்டு ஆம்பர்சன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பர்சன்னுங்கிறது ஒரு அட்ரஸ் ஆப்ரேட்டர். இப்போ நான் ஒரு போஸ்ட்டு போகிறேன்னா ஃப்ரம் அட்ரஸ் என் வீட்டு அட்ரஸ் எழுதுவேன், டு அட்ரஸ் யார் வீட்டுக்கு போய் சேரணுங்கிறது தான் மோர் டீட்டெயிலாக தெளிவாக எழுதுவேன். ஸோ தட் கரெக்டாக அந்த போஸ்ட் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடணுங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இங்கே டு அட்ரஸ் நம்ம கீபோர்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ கீபோர்டில் தான் டைப் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃப்ரம் அட்ரஸ் இந்த வேரியபிளில் போய் அது ஸ்டோர் ஆகணும். ஸோ அந்த வேரியபிளோட அட்ரஸை கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஆம்பர்சண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3ன்னு ஒரு வேல்யூ டைப் பண்ணோன்னா அந்த வேல்யூவை கரெக்டாக ஏ வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணுற வேலையை இது பார்த்துரும். ஸோ இப்போ நம்ம திரும்ப அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். எழுதுவோம் printf நீ சொன்ன நம்பர் இதானே, %d யூஸ் பண்ணி a செமிகாலன். கோடை ரன் பண்ணலாம். எஸ், வந்துடுச்சு. டன் டனா டன் 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 டானா டன் டனா டன் 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 டானா கிளி கிளியா. ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லு தம்பி. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 9 கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் சொன்ன நம்பர் இதானே 9, அவுட்புட் வந்துடுச்சு. பட் இப்போது பார்த்தீங்களா, இந்த பாட்டு பாடுற லைனும் ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லு லைனும் ஒரே லைனில் வந்துருச்சு. இப்போ நான் அதை பிரிக்கணும். இந்த லைனுக்கு கீழே ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி தம்பிங்கிற லைன் வரணும். அதுக்கு நான் \n டைப் பண்ணுவேன். சேவ் பண்ணிட்டு கோட் ரன் பண்ணலாம். /n ஆட் பண்ணனால இப்போது பாட்டு பாடுற லைனுக்கு கீழே ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி தம்பிங்கிற லைன் வந்துருச்சு. இதே ஒரே லைனில் ஸ்பேஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா /t யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் கிவ் 6. எஸ், அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கை நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டில் தட், பாய்.